வணக்கம். நான் துர்கா ரமேஷ். நம்ம ஊர்ல பரவலா புழக்கத்துல இருக்கிற ஒரு பழமொழி தான் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டிங்கிறது. இந்த பழமொழி எப்படி உருவாச்சுங்கிறத பத்தின கதையும் அந்த கதை எந்த தத்துவத்தை பத்தி சொல்ல போகுதுங்கிறதையும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வாங்க அந்த குட்டி கதையை என்னன்னு கேட்டுடலாம். ஒரு ஊர்ல கண்ணுசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் பல வீடுகள்ல பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். அவன்கிட்ட சங்கு ஒண்ணு இருந்துச்சு. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சங்கை எடுத்து அவன் ஊதிக்கிட்டு இருப்பான். அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த மடத்துல ராத்திரி நேரத்துல அவன் தூங்குவான். நடு ராத்திரில திருடர்கள் சிலர் பேரு அந்த மடத்துக்கு அடிக்கடி வர்றது வழக்கம். நாளடைவுல அந்த திருடர்களுக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவங்க ஒரு நாள் திருடுறாங்க, பல நாள் மகிழ்ச்சியா இருக்காங்க. நானும் தினந்தோறும் பிச்சை எடுத்து அலையிறேன். மீந்து போன பழைய சாப்பாடு தான் கிடைக்குது. உப்பு சப்பில்லாத அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிடுச்சு. இவங்களோட சேர்ந்து திருடணும், பலமா வாழணும்னு நினைச்சா அவன் தன்னோட எண்ணத்தை அவங்க கிட்ட சொன்னான். அதுக்கு திருடர் தலைவன் சொன்னான், திருடுறது அவ்வளவு சுலபம் இல்லை, அதுக்கு திறமை வேணும். நீ எங்க கூட சேர்ந்துலாம் திருட வேணாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு எதுவுமே இனாமா வேணாம், நீங்க திருட போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன், நானா எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னான் இந்த பிச்சைக்காரன். இன்னைக்கு ராத்திரி பண்ணையார் மந்தையில ஆடுகளை திருட போறோம், நீ வா அப்படின்னு சொன்னா அந்த திருடர் தலைவன். ராத்திரி நேரம் திருடுறதுக்கு அவங்க புறப்பட்டாங்க. இடுப்புல சங்கையும் கட்டிக்கிட்டு இவனும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். எல்லா இடமும் ஒரே இருட்டா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே பண்ணையாரோட மந்தைக்குள்ள போனாங்க. திருடர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ஆட்டோட கழுத்தை பிடிச்சி தூக்குனாங்க. அப்படி தூக்குனாதான் அந்த ஆடு கத்தாது. திருடி பழக்கம் இல்லாத இவன் ஆட்டோட காலை பிடிச்சி தூக்குனான். அதனால அந்த ஆடு கத்திடுச்சு. ஆட்டோட கத்தலை கேட்ட திருட தலைவன் அதை கழுத்தை பிடிச்சி தூக்கு, அது கத்தாது அப்படின்னு சொல்ல நினைச்சான். கழுத்தை சங்குன்னு சொல்றது வழக்கம். சங்கப்பொடி சங்கப்பொடின்னு ரொம்ப மெலுசா குரல் கொடுத்தான். இதை கேட்ட பிச்சைக்காரன் தன்னை சங்க ஊத சொல்றான் போல இருக்கு திருடர் தலைவன் நினைச்சுக்கிட்டான். சங்கு ஊதுற திறமைய அவனுக்கு காட்டணும்னு நினைச்சான். ஆட்டை கீழே விட்ட அவன் இடுப்புல இருந்த சங்கை எடுத்தான், வலிமையா ஊதுனான். சங்கு ஓசை எல்லா இடத்துலயும் கேட்டுச்சு. அங்க காவல் இருந்தவங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, பிச்சைக்காரனை கூட்டு சேர்த்த திருடர்களும் ஜெயிலுக்கு போனாங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிறது அந்த பிச்சைக்காரனுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா அந்த திருடர்களோட மனநிலையில இருந்து ஒரு கருத்து சொல்லணும்ல, அதுதாங்க இன்னைக்கு சொல்ல போற தத்துவம். ஆமாங்க, எந்த கையை குலுக்கி விட்டு நகர வேண்டும் என்பதையும் எந்த கையை பிடித்து தன்னுடன் பிணைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும், வாழ்க்கை எளிதாகிவிடும். இதுதாங்க தத்துவம். நம்ம வாழ்க்கையில அறிமுகம் ஆகிற எல்லாருமே நம்ம வாழ்க்கை பாதையில நம்ம கூட கடைசி வரைக்கும் பயணிப்பாங்க. நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அவங்க ஒத்து வருவாங்கங்கிறது சொல்ல முடியாதுங்க. முதல்ல ஒரு காரியத்தை ஒருத்தர் எப்படி செஞ்சு முடிப்பாங்கங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போறவரா நம்பகமானவரா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த கதையில வர மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில வர எல்லா விதமான உறவுகளுக்குமே இப்படித்தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, யார எங்க வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. பொதுவாகவே உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படாதீங்க. முக்கியமான நேரத்தில் முக்கியமான உதவிகள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சு கவலைப்படுறதையும் நிறுத்துங்க. அதை விட என்கிட்ட யார் உண்மையா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ரயில் போனதுக்கு அப்புறம்தான் தண்டவாளம் தெரியும்னு சொல்ற மாதிரி யார்கிட்டையும் பழகி பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்களோட வண்டவாளம் என்னன்னு தெரியும். எல்லாரும் நல்லவங்க தான் நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா எல்லா நேரமும் அவங்க நல்லவங்களாவே இருக்காங்களான்னு நினைச்சு பாருங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எதிரில் நிற்கிறவங்க எல்லாருமே எதிரியும் இல்லை,
கூட இருக்கிற எல்லாருமே உறவுகளும் இல்லை. காலமும் நேரமும் தான் உணர்த்தும் அவங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, வாழ்க்கையில நமக்கு ஏமாற்றமே இல்லை. நான் சொல்ற தத்துவமும் கதைகளும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு தத்துவத்துடன். நன்றி.